வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. இந்த சட்டம் நடைமுறைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த சட்டத்தை பற்றி இதில் இருக்கக்கூடிய சில பொதுவான அடிப்படை விஷயங்களை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த சட்டத்தில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் ஆஃபீஸ் ரொட்டீன் மேட்டரையே நம்ம பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கிடையில் ஆர்டிஐ பெட்டிஷன்ஸ் வந்துடும். அந்த பெட்டிஷனுக்கெல்லாம் ரிலவெண்ட்டு தகவலையெல்லாம் நம்ம தயார் பண்ணி வித்தின் த டைமுக்குள்ளே அவருக்கு ஃபர்னிஷ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஆர்டிஐ பெட்டிஷனை மெக்கானிக்கலாக தான் டீல் பண்ண வேண்டியிருக்கே தவிர அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, போதுமான வாய்ப்பும் இல்லை. அதுதான் உண்மை. இப்போ இந்த வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005. அதில் பிரிவு 6(1) என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தகவல் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவைன்னு சொன்னால், அந்த தகவல் எந்த ஆஃபீஸில் இருக்கோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஐஓ, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பொது தகவல் அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து தனக்கு தேவையான தகவலை வாங்கிக்கலாம் அப்படின்னு பிரிவு 6(1) சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு காமன் மேன் தனக்கான தகவல் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குங்கிறத முதல்ல அசர்டைன் பண்ணிக்கிட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பிஐஓக்கு முகவரியிட்டு விண்ணப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு அதில் மறைபொருளாக இருக்குது. ஒருவேளை அந்த இண்டிவிஜுவல் கேட்கக்கூடிய தகவல் அந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஐஓ அந்த தகவல் எந்த ஆஃபீஸில் இருக்குமோ அந்த ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் அந்த பெட்டிஷன், ஆர்டிஐ பெட்டிஷனை. இந்த தகவல்கள் நீங்கள் கேட்டிருக்க தகவல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இல்லை, இது இந்த ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் அந்த ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி தகவலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி இண்டிவிஜுவலுக்கு சில நேரம் நம்ம ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறோம். இல்லைன்னு சொன்னால் எந்த ஆஃபீஸில் அந்த தகவல்கள் இருக்கோ அல்லது எந்த ஆஃபீஸ் தொடர்பான தகவல்களை அந்த இண்டிவிஜுவல் கேட்டிருக்கிறாரோ அந்த ஆஃபீஸுக்கு அந்த பிஐஓ அந்த பெட்டிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இது பிரிவு 6(3) இந்த பெட்டிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பிரிவு 6(1) இந்த பிரிவு 6(3) நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். பிரிவு 6(1) என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த பிஐஓக்கு அவர் அட்ரஸ் பண்ணுறாரோ அந்த பிஐஓ அவருக்கு பதில் கொடுக்கணும். 6(3) என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஐ பெட்டிஷன் அனுப்புகிறாரு. அந்த ஆர்டிஐ பெட்டிஷனில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அந்த அலுவலகம் சார்ந்ததல்ல, வேறு ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால், எந்த ஆஃபீஸ் அந்த ஆர்டிஐ பெட்டிஷனை ரிசீவ் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் அத்தாரிட்டி, பிஐஓ கிடையாது, பப்ளிக் அத்தாரிட்டி தான் எந்த ஆஃபீஸில் அந்த தகவல்கள் இருக்கோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் அத்தாரிட்டிக்கு மாற்றணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஆர்டிஐ பெட்டிஷன் வந்தாலே பிஐஓக்கு கொடுத்துருவோம், பிஐஓ தான் அதை டீல் பண்ணணும்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரியான கேஸில் என்ன பண்ணுறாங்க, எந்த ஆஃபீஸில் அந்த ஆர்டிஐ பெட்டிஷன் ரிசீவ் பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஐஓ அந்த பெட்டிஷனில் எந்த தகவல்கள் கேட்டிருக்காங்களோ அந்த தகவல்கள் வேறு ஒரு ஆஃபீஸில் இருக்குன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிஐஓக்கு இந்த பிஐஓ மாற்றுறாரு. அப்படி மாற்றக்கூடாது. எந்த ஆஃபீஸில் பெட்டிஷன் ரிசீவ் ஆகுதோ அந்த ஆஃபீஸில் அந்த பெட்டிஷனில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இல்லை, அது வேறு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் பெட்டிஷனை ரிசீவ் பண்ண அந்த பப்ளிக் அத்தாரிட்டி தான் சம்மந்தப்பட்ட பப்ளிக் அத்தாரிட்டிக்கு மாற்றணும். பிஐஓ டு பிஐஓ அந்த மனுவை மாற்றக்கூடாது. இது பிரிவு 6(3) சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணுறோம், பிஐஓ தான் அந்த அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அந்த மாதிரி அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது
அந்த பெட்டிஷன் ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து 5 நாளைக்குள்ள அந்த பெட்டிஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ அந்த பிஐஓ அந்த பெட்டிஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன, அந்த பப்ளிக் அத்தாரிட்டி அந்த அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே, 5 நாளுக்குள்ளே அனுப்பிச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த 5 நாளுக்குள்ளே மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேர்வுகளில் ஏதாவது சிக்கல் வருதுன்னு சொன்னால் பிஐஓ அந்த பெட்டிஷனை வந்து டீல் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அந்த காலதாமதத்துக்கு அந்த பிஐஓ பொறுப்பேற்க நேரிடும். அதே சமயம் ஒரு சில நேர்வுகளில் காலதாமதம் ஏற்பட்டு அந்த பப்ளிக் அத்தாரிட்டி அந்த அப்ளிகேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தால் அந்த பப்ளிக் அத்தாரிட்டிக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த டிஃபரன்ஸை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.